So hello students, again welcome back to my channel. So இதில் நாம் எந்த கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் அப்படின்னா காலாண்டு எக்ஸாம் இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சடனாக வந்துட்டு நமக்கு வந்து குவார்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் டக்குன்னு வந்துடும். ஸோ அதுக்கான கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு இப்போ எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு ஃபார் மோர் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் அடிமோனியை தெரிவு செய்ய. இதனோட கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. அன்னம் கிண்ணம். ஸோ இதில் வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்னமோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். தென் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இது ஒரு பிள்ளைகிட்டேருந்து நான் வாங்கினது, டியூஷனுக்கு வர பிள்ளைகிட்டே இருந்து. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதில் கொஸ்டின் ஆன்சரில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஆன்சர்ஸை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணலாம். போது என்று சொல் உணர்த்தும் பொருள், அதுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட ஆன்சர்ஸை வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கிடுங்க. தென் கருப்பட்டி பனங்கற்கண்டு போன்றவை, இதனோட கரெக்டான ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடணும். தென் பிழையான தொடரை கண்டறிக அப்படிங்கிற ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட ஆன்சரையும் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. தமிழின் முதல் வடிவ நாடக நூல் எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனோட ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க நீங்கள் வந்துட்டு டிக் பண்ணிக்கிடுங்க. தென் கூற்று, அதனோட விளக்கம் கேட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு கூற்றுக்கு அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி கரெக்டான ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிடுங்க. தென் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன், முருகன், அண்ணாமலையார், பாரதியார். யார் கரெக்டான ஆப்ஷனை வந்துட்டு தெரிஞ்சவங்க மார்க் பண்ணிக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸாக இருக்கலாம், 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் என்னோட வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் என்னது? ஸோ அதுவும் வந்துட்டு கொஷினில் கேட்டிருக்காங்க இலக்கணத்தில் இருந்து. தென் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நூல் வழிகள் எல்லாம் படித்து வச்சுருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதில் இருந்தும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் ஒப்புரவு என்பதன் பொருள், அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன வருமோ அதை வந்துட்டு டிக் பண்ணிக்கிடுங்க. தென் குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ மண்ணுக்கு வளம் சேர்ப்பன என்னது? ஸோ இதில் வந்துட்டு என்ன கரெக்டான ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். தென் பகுதி 2ல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 மார்க்ஸுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது 3 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். இனம் மொழி குறித்த இரசூல்ஸ் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 4 கொஷின் இருக்குது. உங்களுக்கு எத்தனை கொஷின் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்னால் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டால் போதும். 500 குறிப்பு வரிக. மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? காவடி சிந்தி என்பது யாது? தென் பிரிவு 2ல் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எழுத்தாளப்பட்டுள்ளது? 5 வேளாண் மந்திரங்கள் என்ன? வேளாண்மை மந்திரங்கள் என்னதெல்லாம்? தென் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது. ஏன்? அதனால் ரீசன் எழுத சொல்லியிருக்காங்க. 4 மார்க்ஸ் இது வந்துட்டு கிடைக்கும். ஈச் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ். 2 மார்க் வச்சு 4 மார்க்ஸ் வந்துட்டு டோட்டலாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிவு 3ல் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு 7 ஒத்தனை மார்க்குன்னு பார்த்துக்கிடுங்க. 14 மார்க்ஸ் வந்துட்டு யூ ஹேவ் கெயின். ஸோ 22ல் வந்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. காலங்காலத்தால் எழுந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு எழுத வேகமாக போங்க, நேரம் கழித்து போனால் பதட்டமாக இருக்கும். தென் உயிரீறு மெய்யீறு விளக்குக அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக்குக. அதனோட ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்துட்டு எழுதிக்கிடலாம். தென் ஏதேனும் ஒன்றுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. முளைத்த, அலர்ந்து. உங்களுக்கு எதில் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் தெரியுமோ அதனோட ஆன்சரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மயங்குலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. கலை, களை, கழை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் கலை சொல்லாக்கம் தருக. டிரான்ஸ்லேஷன் எழுதுறது. ரூட் நோட்ஸ் அண்ட் ஷெல் சீட்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பியூரான தமிழ் எழுத்து எழுதிக்கணும். தென் அதுக்கப்புறமா வந்துட்டு இது யாருக்கு ஆப்டாக இருக்கோ ஸோ அந்த பிள்ளைங்க வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிடலாம். ஏதேனும் ஒன்றுக்கு இலக்கண குறிப்பு தருக.
பேரழகு நன்றென்று. ஸோ வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கிடணும் ஆன்சர்ஸு. ஸோ ஏதேனும் ஒன்றினுக்கு புணர்ச்சி விதி தருக, தண்டுடை திருப்புகள் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர். தென் பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க, விசா வித்தியாசம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற தமிழாக்கத்தை நீங்கள் வந்துட்டு எழுதிக்கணும், பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்கிறது. ஓகேவா? ஸோ பகுதி 3ல் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏதாச்சும் 2 கொஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணால் போதும். ஸோ வந்துட்டு நமக்கு 8 மார்க்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணுற மாதிரி. ஸோ வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுவங்க. இதனோட ஆன்சர் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். குறித்த காலத்திற்கு முன்பாக ஊர் திரும்பிய தலைவன் கூறுவனவற்றை 500 கொண்டு விளக்குக. ஸோ அந்த போயத்தில் வரக்கூடியது. ஸோ கதை தெரிஞ்சவங்க அதை அட்டன் பண்ணிக்கிடுங்க. புகழுக்குரிய பண்புகளாக நீவர் கருதுவனையாவே புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று விளக்குக. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நீங்கள் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் என்னதுக்கு எக்ஸாமுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் கழுகுமலை தளத்தின் சிறப்புகளை காவடி சிந்து கொண்டு விளக்குக. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடியது. தென் பிரிவு 2, திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்களும் மலைக்கும் உள்ள தொடர்பிற்கு எடுத்துக்காட்டு தருக. கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்தை எழுதுக. என்னுயர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. ஸோ இது இவ்வளோ வந்துட்டு இதுவுமே 8 மார்க் கொஷின் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். 2 கொஷின் நம்ம அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சவங்க இதில் ரிப்பீட்டட் கொஷின் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க இந்த கொஷின்ஸை. ஸோ பிரிவு 3ல் வந்துட்டு நீங்கள் பாருங்கள், வேற்றுமை அணி அல்லது ஓமை அணி ஏதாவது ஒரு அணி கட்டாயம் வந்து கேட்பாங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது இதுவுமே வந்து கட்டாயம் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வந்துட்டு ரிப்பீட்டடாக வரக்கூடியது. தென் வந்துட்டு செவி மாற்றுத்திறனுக்காக மாற்றுவினா அவங்களுக்காக வந்துட்டு கொஷின்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இலக்கிய நியாயம் பாராட்டுக. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இலக்கிய நியாயம் பின்வரும் பாடலை படித்துணர்ந்து மைய கருத்தை எழுதி ஏற்புடைய நயங்கள் எவையேனும் ஒன்றினை சுட்டுக. நீங்கள் வந்துட்டு நயம் எழுதுறத மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 500 பாடல் சுட்டும் திணை முதற்பொருள் கரும்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. தென் 43 வந்துட்டு கீழ்காணும் விளம்பரத்தை பத்தியாக மாற்றி அமைக்க. இதை வந்துட்டு இங்கே ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி உங்களை மேக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரோமன் லெட்டர் 4ல் பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அல்லது போட்டு தந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவார்தல் அதிகாரம் வழி நிரப்புக அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து 6 மார்க்ஸ். சரி, ஓகே. 3 பெரிய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு 6 மார்க்ஸ் வந்துட்டு ஈச் ஒன் கேரி. தென் ஒவ்வொரு புள்ளையும் கவிதையில் வெளிப்படும் சமத்துவ சிந்தனைகளை புலப்படுத்துக அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. உங்கள் இந்த 2ல் வந்துட்டு எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கிடலாம். தென் இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு ஏந்தே இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க அப்படி ஒரு கொஷின் இருக்குது. ஸோ வந்துட்டு சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மை என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. தென் 46 பாருங்கள், சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை இன்னும் பாடப்பகுதியை கொண்டு தொகுத்தறிக அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்துட்டு இருக்குது. தென் வாடிவாசல் கதையை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கதைகளை வந்துட்டு எழுதுக. இது வந்துட்டு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டோரி. ஸோ வந்துட்டு ரோமன் லெட்டர் 5 வந்து என்னன்னா, அடிப்படாமல் பாட்டை எழுதுறது. அம்மா வாலி அப்படிங்கிற ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆகிற குறுந்தொகை பாட்டை வந்துட்டு எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். தென் கெடும் என முடிகிற திருக்குறளை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு படிக்கும்போது இது மாதிரி எனக்கு டைம் எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் நான் வந்துட்டு நான் கொஷின் பேப்பர் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணி தர்றேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.